இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்தில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கடந்த ஸ்தோத்திரம் 185 நாட்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 86வது நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பொறுப்பெடுக்கும்படி, எத்தனை தடைகள் இருந்தாலும் அவரை ஆராதிக்க இந்த உலகத்தில் ஒன்றும் நம்மை தடை செய்ய முடியாது. ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, அவருடைய பிரசன்னம் நம்மேல் இறங்கும்படி பாஸ்டர் அவர்கள் ஜெபிக்க கேட்கிறேன். நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தமானது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சரீரமானது நாங்கள் தேவனாலே பெற்றும் எங்களில் தங்கியும் இருக்கிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பயத்தோடும் பக்தியோடும் உண்மையோடும் ஆவியோடும் உம்மை ஆராதனை செய்ய உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஷெக்கினா மகிமையினாலே இந்த இடத்தை நீர் மூடி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். உடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்க வல்லது உடைய வார்த்தை மாத்திரமே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. 186வது நாள். அல்லேலூயா. 365 நாள்ல 186 நாள் ஓடி போச்சு. கர்த்தர் நல்லவர். பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். ஓ, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கைதட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எங்களோடு சேர்ந்து என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தலைக்கு மேல கை தட்டி ஆமென். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழ் உள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழ் உள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவர் கடும் காற்று பனித்தூறலோ, காட்டினில் வாழ்கின்ற யாவர் கடும் காற்று பனித்தூறலோ, நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா நாதா உம்மை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா. என்னில் அடங்கா
பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவர் இந்நிலத்தின் ஜீவராசியோ, பாரினில் பாரினில் பறக்கின்ற யாவர் பரனே உம்மை போற்றுவே. ஓ என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எல்லாருடைய வாயில் அந்த வார்த்தை வரட்டும். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், என்றும் நான் பாடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே சொல்லி, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அப்படியே கைகளை அசைத்து அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். கொஞ்சம் நினைவு கூறுவோமே. நம்முடைய குடும்பத்தை நடத்தினார், பிள்ளைகளை நடத்தினார், ஓ சபையை கத்த நடத்தினார். நம்முடைய தேசத்திலே பல சூழ்நிலைகள் இருந்தது, ஆனாலும் அவர் நம்மை நடத்தி வந்தார். அவர் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி அவருக்கு நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கைகளை ரெண்டையும் உயர்த்தி நன்றி அப்பா. நாமே வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. ஹல்லேலூயா. வானத்தின் வாசல் நீரே, எங்கள் வாழ்க்கையின் அப்பம் நீங்கதாப்பா. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. அமிலா தேவா உம் சமூகமே எனது பிரியமே. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen Lord, hallelujah, hallelujah. நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்று நீங்க தான்ப்பா. எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை கடுமையான சூழ்நிலை வந்தாலும், ஓ எங்கள் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. அமிலா தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஹல்லேலூயா. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. கைகளை அசைத்து ஆண்டவரை ஆராதித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are wonderful. Oh yes, hallelujah. 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 கர்த்தாவி கர்த்தர் நீரே, கானான் தேசம் நீங்கதாப்பா. தேசம் நீரே. Hallelujah. கர்த்தாவி கர்த்தர் நீரே, கானான் தேசம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஹல்லேலூயா. தேவா சமூகமே எனது பிரியமே. எல்லாருடைய கைகள் அசைக்கப்பட்டவராக அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. சொல்லுங்கள் சொல்லுங்கள். தேவா உம் சமூகமே எனது பிரியமே. கைகள் அசைத்து ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்ப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆனந்த சாமி, உம்முடைய சமூகம் எங்களுக்கு பேரின்பம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சொல்லுங்க. அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். 3 காரியம். ஒன்று, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா புது பலன் வரும். என்ன வரும்? நியூ ஸ்ட்ரென்த், புது பலன் வரும். 3வது, அவர்கள் எழுதுவார்கள். அவர்கள் என்ன செய்வாங்களா? எழுதுவார்கள். அப்ப இந்த 3ஐயும் நம்ம தியானிப்போம். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு முதலாவது நாம் தியானிக்கிற காரியம் கர்த்தருக்காக என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். இது என்ன உலகம்? இது என்ன உலகம் சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியும் என்ன உலகம். பாவ உலகம். ஐயா சொல்ல இது என்ன உலகம்? நான் சொல்லுது பாருங்க. தம்பி சொல்ல, அவன் சொல்றான் பாருங்க, ஃபாஸ்ட் ஃபுட் உலகம். அவன் அழகா சொல்றான். என்ன உலகமா இது? எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட் உலகம் இது. அப்படியே அவசரப்படுகிற உலகம் இது. வாழ்க்கை ஆனாலும் எல்லா காரியத்திலும் எவ்வளவு ஃபாஸ்டா காரியம் செய்ய முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா காரியம் செய்யணும். ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் wait upon the Lord. ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருக்காக என்ன செய்யுங்க? காத்திருங்கள். வேதத்துல பலர் காத்திருந்தார். ஆபிரகாம் ஆண்டவர் 75 வயதில் அழைத்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் அவனை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருக்க வேண்டியது. எத்தனை வருஷம்? 25 வருஷம் காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை, உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றார் என்று எபிரேயர் 6:15 வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில நன்றாக இருந்தவன் தான். ஆனா வாழ்க்கையில ஆண்டவர் யோபுக்கு ஒரு சூழ்நிலையை கட்டளையிட்டார். பிசாசு ஆண்டவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு யோபுவை கொஞ்சம் வாதித்தான். யோபுவை கொஞ்சம் என்ன செஞ்சான்? வாதித்தான். ஒரே நாள்ல அவனுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் திருடிட்டு போயிட்டான். பிசாசு எடுத்துட்டு போயிட்டான். பிள்ளைகளையும் எடுத்துட்டான். அவனுக்கு இருந்த சொத்து சுதந்திரங்களையும் எடுத்துட்டான். ஆனா யோபு ஒரு நாளும் ஆண்டவரை பத்தி குறை சொல்லவும் இல்லை. அவன் வாயில கெட்ட வார்த்தைகளை பேசவும் இல்லை. யோபு கர்த்தருக்காய் காத்திருக்கிறான். என் புத்தகத்தை பாருங்கன்னு சொல்றான். அப்படி காத்திருந்த பொறுமையோடு யாக்கோபு 5:11 வாசித்தீங்கன்னா யோபுவின் பொறுமை குறித்து நாம் பேசுகிறோமே என்று வாசிக்கிறோம். அப்ப யோபு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக் கொள்கிறான். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூத் பொறுமையோடு காத்திருந்தான். நகோமி மோபோ தேசத்துக்கு போய் தான் புருஷனை இழந்துட்டா, தான் பிள்ளைகளை
சுதந்திரவாதியா மாறினான். கைகளை நீட்டி ஆமென் சொல்லுவோம். வேறு சொல்லுது 38 வருஷம் ஒரு மனுஷன் வியாதி நிமித்தம் ஒரு குளத்தருகே படுத்து கிடக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 years. ஒருவேளை எத்தனையோ புத்தி போன வியாதியினால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். விசுவாசித்தீங்கன்னா கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப 38 வருஷமா காத்து கிடக்கிறான். எதுக்கு? அந்த குளம் கலங்கணும். ஆனா ஆண்டவரே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. காத்திருந்து அவனை கண்டார். கர்த்தர் பார்த்தார். பார்த்துட்டு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொர்நேலியு அவன் புறஜாதியான் தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் ஆண்டவர் தரிசனமானார். பேதுரு வருகிற வரை அவன் காத்திருக்கிறான். அப்படி காத்திருந்த பொழுது தானும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டான். தன் குடும்பத்தில் இருக்கிற அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்தார். கைகளை நீட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார்? நன்மை செய்தார். இன்னைக்கும் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறவர். அப்ப காத்திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்திருத்தல் அப்படின்னா என்ன? வெயிட், கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படின்னு சொன்னா காத்திருத்தல் என்று சொன்னால் அதற்கு தமிழ் அர்த்தம் அப்படி இருக்கு. அவரை நமது வாழ்வில் முற்றிலும் சார்ந்து கொள்வதை காட்டுகிறது. எல்லாரும் வாய்க்கிறத சொல்லுங்க. அவரை எனது வாழ்வில் முற்றிலும் சார்ந்து கொள்வதை காட்டுகிறது. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வாங்க, மற்றபடி செய்ய மாட்டார். அது தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் குடும்ப வாழ்க்கையானாலும் திருமண காரியங்களானாலும் எதுவானாலும் அவருக்காய் காத்திருக்கிறவர்கள், அவரை சார்ந்திருக்கிறவர்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லி இருக்கிறது? ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள் அப்படின்னு எப்படி இருக்கு? ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள். நம்ம வேதம் சொல்றது, நீங்க உயர பறக்கணும், நீங்க புதிய பலனுள்ளவராய் மாறணும், இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கணும்னா அவருடைய சமூகத்துல அவர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய சத்தத்தை கேட்கும்படி, அவருடைய சித்தத்தை செய்யும்படி உங்களை ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் விரும்புகிறார். அப்படி விரும்புகிறவங்க மாத்திரம் கையை அசைச்சு, நான் அவருடைய சமூகத்துல காத்திருப்பேன், அவர் சத்தத்தை கேட்பேன், அவர் சித்தத்தை செய்வேன். அல்லேலூயா. காத்திருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் அதுதான். அவரை நமது வாழ்வில் முற்றிலும் சார்ந்து கொள்வதுதான் என்ன செய்து காட்டுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவருக்கு காத்திருக்கிறவர் மேல அவர் ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறார். வாசிங்க 147 சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. 147 சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிரியம் யார் மேல இருக்குன்னா, அவருடைய சமூகத்துல அவருடைய வேலைக்காக, அவருடைய காரியத்துக்காக அவர் கிரியை செய்யும்படி காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏசாயா 30:18 கடைசி பகுதியில நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் எப்படிப்பட்டவங்களா? வாசிங்க. ஏசாயா 30:18 கடைசி பகுதி. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும், சொல்லுங்க, யாரெல்லாம் அவருக்கு காத்திருக்கிறாங்க அப்படி சொல்றாங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, கையசைச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது, அவருக்கு காத்திரு, வெயிட் ஃபார் தி லார்ட். நீ ஆண்டவருக்கு என்ன செய்ப்பா? காத்திரு. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் தான் நமக்கு காரியத்தை நடப்பிக்கும். அவர் சொல்றதுதான் நம்ம செய்யணும், அவர் வழியில தான் நடக்கணும், அவருடைய விருப்பத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாங்க. வேதம் சொல்லுது, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஒரு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏசாயா 64:4 வாசிங்க. ஏசாயா 64:4 வாசிங்க. மிக வேகமா. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்ற முதல் கொண்டு ஒருவர் கேட்டதும் இல்லை, செவியா உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கைகளை நீட்டி
செய்வாரா? ஒரு நாளும் செய்ய மாட்டார். அப்ப ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறவர்கள் கண்ணு காணவும் இல்லை, சரீரத்தில் உணரவும் இல்லை, செவியில கேட்கவும் இல்லை. எவ்வளவு அருமையானது! அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீங்க எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறவர்களை ஆண்டவரே உங்களுடைய சங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எனக்கு என்னதாங்கப்பா? இல்ல வலதை எடுத்து ஒரு சின்ன சோமனுங்க உமக்கு காத்திருக்கிற எங்களுக்கு நீர் செய்வதைகள் சொல்லுங்க. கை நீட்டி சொல்லுங்க. எல்லாருடைய கையும் அப்படி மேல போட்டோம். ஆண்டவரே உமக்கு காத்திருக்க உங்களுடைய சமூகத்துல வந்து உங்களுடைய வழிகளுக்கு காத்திருக்கிற உங்களுடைய காரியத்துக்கு காத்திருக்கிற எங்களுக்கு நீங்க செய்வவைகள் உலக தோற்றம் முதற்கொண்டு வேற யாரும் கேட்டதில்லப்பா, வேற யாரும் உணர்ந்ததில்லப்பா, வேற யாரும் கண்டதில்லப்பா. அப்படி சிறப்பானதை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வார்த்தை! வேற அழகா சொல்லு. 40ஆம் சங்கீதம் 1-3 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்து. எப்படி காத்திருந்தேன்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். தாவீது சொல்றான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சொல்லுங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எப்படி இருக்கான் கேட்டார்? அடுத்த வருஷம் போடுங்கப்பா. பயங்கரமான குழியிலும் உடையாத சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகரை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள், கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த காரியங்களை யார் ஒருவர் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார்கள். டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம் வேதத்தை கையில் எடுத்துங்க, முழங்கால நில்லுங்க, ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 15 நிமிஷம் வேதத்தை வாசித்தீங்கன்னா நீ ஆண்டவர் உங்களோடு பேசுவார், நீங்கள் அவளோடு பேசுவீங்க. அப்போ ஆண்டவர் வேதம் சொல்லுது, அவர் அப்படியே நம்மிடமா சாய்ந்து நம்முடைய குரலை கேட்டு நம்மளை எப்படி தான் உளையான சேற்றிலிருந்தும் பாவ பிடிகளிலிருந்து அப்படியே தூக்கி எடுத்துட்டு ஆண்டவர் சும்மா விடுறதில்ல, நம்மளை அப்படி கண்மலையின் மேலே கொண்டு போய் வைத்து. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள், தேவனை நாடி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கீழே விட மாட்டார். ஆண்டவர் தூக்கி வைத்து ஆசீர்வதிக்கிறவர். விசுவாசித்தீங்கன்னா கை அசைச்சி ஆமேன். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், அவருக்கு காத்திருக்கிறவங்கள கர்த்தர் எப்படி வச்சிருப்பாராம்? கண்மலையின் மேல உறுதிப்படுத்துவாராம். வேதம் சொல்லுது, அவரை துதிக்கிற பாட்டை நம்ம வாயில தந்து நாம துதிக்கும் போது அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார்களாம். ஐயோ எப்படி கடந்தான், குடிகாரனா கடந்தான், ஐயோ சண்டைக்காரனா கடந்தான், இவங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், இவனை எப்படி ஆசீர்வச்சிருக்காருன்னு கடவுளை நம்புவாங்களாம். ஹலோ, அப்ப நாம கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? வேதம் சொல்லுது, நம்ம வாயிலிருந்து பாடுகிற அந்த பாட்டை கேட்டு அநேகர் அதை கண்டு. சொல்லுங்க, அநேகர் அதை கண்டு. இப்போ வேலை ஸ்தலத்தில், உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அநேகர் கண்டு அவரை நம்புவாங்க. எப்போ? நீங்க நேர்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், கர்த்தருக்குரியவர்களாய் வாழும்போது. கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுவான். அப்ப இன்னைக்கு வேதம் சொல்லுது, தாவீது அழகா சொல்றான், நான் பொறுமையோடு காத்திருந்தேன். எப்படி காத்திருந்தேன்? பொறுமையோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி ஒரு அரை மணி நேரம் கையில் பைபிள் எடுத்துட்டு ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போய் முழங்கால நின்று ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஆண்டவரை பார்த்து, அப்பா அப்பா இயேசுவே 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்படி வேதத்தை திறந்து அப்படியே வாசித்தோம்னா அவருடைய பிரசனம் அப்படியே நம்மளை நிரப்பும். அவருடைய வார்த்தை நம்மோடு என்ன செய்யும்? இடைப்படும். கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பாடு இருக்கலாம், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் நம்மோடு என்ன செய்வார்?
இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் பல காரியங்களை செய்கிறதுக்கு பல இடங்களுக்கு ஓடுகிறோம். இல்லைங்க, நான் எப்பவுமே சொல்லுவேன், என்ன புயல் அடிக்கட்டும், என்ன போராட்டம் இருக்கட்டும், அவருடைய சமூகத்தில் அமர 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 கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை செய்வார். அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை மாற்றுறோம். நான் சிம்பிளாக சொல்லி முடித்துறேன். வேதம் சொல்லுது, அவருக்கு காத்திருக்கணும். அவருக்கு என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். சரி, எதற்காக அவருக்கு நாம் காத்திருக்க வேண்டும்? ஏன் அவருக்காக காத்திருக்கணும்? எப்படி காத்திருக்கணும்? காத்திருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? வருகிற வாரங்கள் அப்படியே தியானிக்கலாம். இன்னைக்கு எதற்கெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கணும் அப்படின்றத மாத்திரம் நான் சொல்லி ஜெபம் பண்ண போறேன். முதலாவது, ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அப்ப முதலாவது யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஏன் கர்த்தருக்காய் காத்திருக்கணும்னு சொல்றேன். வாசிங்க சங்கீதம் 27 சங்கீதம் 14 வசனத்தை ஒருவர் வாசிங்க. 31 சங்கீதம் ஸ்தோத்திரம் 24 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வாரு? ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. Wait for the Lord. கர்த்தருக்கு என்ன செய்? காத்திரு. ஆங்கிலத்தில் wait for the Lord, be strong and let your heart take courage. Wait for the Lord. அப்ப வேதம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உன் இருதயம் என்ன செய்யுமா? ஸ்திரப்படும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பலவீனமா இருக்கு. ஒரு வார்த்தை வீட்டில் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியாது. பொழு 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 பொழுன்னு கண்ணிலேருந்து என்ன வடியும்? தண்ணி வடியும். பார்த்துருக்கீங்களா? ஊனா அழுதுடுவான். அப்பா, காரணம் என்ன? அவன் இருதயம் அவ்வளவு பலவீனப்பட்டு கிடக்கிறது. இன்றைக்கு நிறைய பேருடைய இருதயம் பலவீனப்பட்டு கிடக்கிறது. நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உட்காரும் போது கர்த்தர் உங்க இருதயத்தை என்ன பண்ணுவாராம்? சத்தமா சொல்லுங்க. அவர் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒரு ஆள் வரும்போது அவனுடைய இருதயம் எப்படி மாறும்? ஸ்திரமுள்ளதாய் மாறும். எப்படி மாறும்? கர்த்தருக்காக நிக்க வைக்கும், பரிசுத்தத்துக்காக வாழ வைக்கும், விசுவாசத்துல நிக்க வைக்கும், நம்பிக்கையில உறுதியா இருக்க வைக்கும். நம்பிக்கையில எப்படி வைக்கும்? விழுந்து விழுந்து எந்திரிக்க மாட்டான். தேவ சமூகத்துக்கு போகாதவன் பொத்துன்னு விழுந்துருவான். தேவ சமூகத்துக்கு உண்மையா போறவனுடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி வைப்பார். எப்படி வைப்பாரு? அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அறிய வேண்டியது, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த மாதம் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற மாதம். நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்ததை அது அப்படியே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 130 சங்கீதம் 5-6 வசனங்களை வாசித்தீங்கன்னா, 130 சங்கீதம் 5-6 வசனங்களை வாசித்தா சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காக என்ன செய்தப்பா? காத்திருக்கிறது. அப்ப இந்த ஆத்துமா ஸ்திரப்பட வேண்டும் என்றால், இந்த ஆத்துமா பலனுள்ளதாய் மாற வேண்டும் என்றால், இந்த ஆத்துமா தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்றால், இந்த ஆத்துமா விசுவாசத்தில் ஊந்தி நிற்க வேண்டும் என்றால், இந்த ஆத்துமா நம்பிக்கையிலே பெருக வேண்டும் என்றால், இந்த ஆத்துமா அன்பிலே வேரூந்தி நிற்க வேண்டும் என்றால், தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. காத்திருக்கணுங்க. ஆண்டவருக்காக கொஞ்சம் காத்திருங்க. உங்க இருதயத்தை அவர் என்ன பண்ணுவாரு? எதுக்கு இருதயம் ஸ்திரப்படணும்னா, வாழ்க்கையில விசுவாசத்துல, நம்பிக்கையில, அன்புல, தேவனுக்குரிய காரியத்துல நம்ம அவருக்காய் வைராக்கியம் பாராட்டணும். அல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தருக்காக என்ன செய்யுங்க? காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இருதயத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? ஸ்திரப்படுத்த. ரெண்டாவது, அவருடைய கிருபைக்கு காத்திருங்க. யாருக்கு காத்திருங்க? அவருடைய கிருபைக்கு. வாசிங்க சங்கீதம் 33:18 வாசிக்கிறோம்.
யூதாவின் புஸ்தகம் 21 வாசிக்கிறோம். வெயிட் ஃபார் ஹிஸ் கிரேஸ் அண்ட் mercy. அவருடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காய் காத்திருக்கணுமா. வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். இந்த உலகத்தில் எத்தனையோ பஞ்சங்கள் வருகிறது. அப்ப இந்த பஞ்சத்துக்கு விலக்கி காக்கவும் ஆண்டுடைய கண்ணு யார் மேல இருக்கு? அவரை தேடுகிற, அவருக்கு காத்திருக்கிற, அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற பிள்ளைகள் மேலதான் அவருடைய கண் இருக்கு. கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுவான். வேற அழகா கர்த்தருடைய கண்கள், கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், காத்திருத்தல் என்பது நம்ம வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே சார்ந்து வாழ்கிறதான். அப்ப யார் அவரை சார்ந்து வாழ்ந்தாலும் அவருடைய கண் அவங்க மேல போயிடும். அவங்களுக்கு ஒரு இம்மி அளவு குறைஞ்சா கூட கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். வேதம் சொல்லுது, அவங்கள பசியில வருந்த விட மாட்டார். ஆண்டவர் அவங்கள மரணத்துக்கு தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. யூதாவின் புஸ்தகம் 21 வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 21 வாசிங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து, அது இல்ல 21 காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற எப்படி இருங்கப்பா? காத்திருங்க. கையை நீட்டி சொல்லுங்க, கிருபைக்காய் காத்திருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் விலையேற பெற்றது அவருடைய கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க, இந்த உலகத்திலேயே விலையேற பெற்றது அவருடைய கிருபை. கிருபைன்னா என்ன? தகுதி இல்லாத ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு நம்ம தகுதியே கிடையாது, ஆனா ஆண்டவர் நமக்கு அதை தர்றார். அதெல்லாம் கிருபை. அதெல்லாம் என்னது? கிருபை. அப்ப இந்த கிருபைக்காய் காத்திருக்கணும். இந்த கிருபைக்காக என்ன செய்யணும்? எப்ப கிடைக்கும் இந்த கிருபை? வேதம் அழகா சொல்லுது, காலைதோறும் கிருபை கிடைக்குமா. அதிகாலை வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படிப்பட்டதா. அப்ப காலையில் எழும்பி இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்றாங்க. கர்த்தர் அவங்கள போஷிக்கிறார். வானத்தின் மன்னா, அதுக்கு பேரு வானத்தின் மன்னா. மன்னாவுக்கு பேர் என்ன? மன்னாவுக்கு பேர் என்ன? வாட் இஸ் திஸ்? இது என்ன? இது என்ன? அப்ப காலையில தேவ பிள்ளைகள் இந்த வெயில் வர்றதுக்கு முன்னால மன்னா மேலேருந்து பொழிஞ்சிருக்கும். இவங்க எல்லாம் காலையில போய் அவங்களுக்கு தேவையான மன்னாவை எடுக்கணும். கூட எடுத்தாலும் குறையா எடுத்தாலும் அது கெட்டு போயிடும். அது என்ன செஞ்சிடும்? கரெக்டா அளவா எடுத்துக்கணும். அப்ப டெய்லி நம்ம வாழ்க்கையில ஆண்டோடைய மன்னாவை எடுக்கணும். ஆண்டோடைய மன்னாவை என்ன செய்யணும்? எடுக்கணும். காலையில குடும்ப ஜெபம் பண்ணுங்க. நிறைய வீடுகளில் காலைல 6 மணிக்கோ இல்லை 5:30 மணிக்கோ எல்லாத்தையும் எழுப்பிட்டு வாங்க குடும்ப ஜெபம் பண்ணுவான்னு காலையில எல்லாரையும் எழுப்பி குடும்ப ஜெபம் பண்ணணும். இப்போ நம்ம சபையில் காலையில் 5:15 6 மணி வரைக்கும் கூகுள் மீட் ப்ரேயர் வச்சிருக்கிறோம். அப்பவே குடும்பமாக எழுப்பிடுங்க எல்லாத்தையும். அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளட்டும். இன்னைக்கு ஒரு சில வீடுகளில் காலையில குடும்ப ஜெபம் நடக்கும், சாயங்காலம் குடும்ப ஜெபம், நைட்டு குடும்ப ஜெபம் நடக்கும். எத்தனை பேர் வீட்டில் அப்படி இருக்கு? காலையிலையும் சாயங்காலமா? அந்த ஒரு வீட்டில் தான் இருக்கு, தோத்திரம். மற்ற வீட்டில் ஒன்னையும் காணும். காலையிலையும் சாயங்காலமும் என்ன செய்யணும்? ஆமா, பிள்ளைகளை தூங்க விட்டுட்டு நீங்க மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது. அது குடும்ப ஜெபம் கிடையாது. எல்லாரையும் எழுப்பணும். அது குழந்தையா, கை குழந்தையா இருந்தாலும் சரி, பால் குடிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, என்று ஒரு 4 வாரம் பழக்கிட்டீங்கன்னா 5ஆவது வாரம் தன்னால் அது நடக்கும். அல்லேலூயா. நாம நைட்டு 1 மணி வரைக்கும் சாமக்கோழி மாதிரி முழிச்சு கிடந்துட்டு இந்த காலையில் 8 மணி வரைக்கும் கர்ன்னு தூங்குறது, அது நல்ல ஒழுங்கான பழக்கம் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படிப்பட்ட பழக்கம் ஒழுங்கான பழக்கம் கிடையாது. சரியா? காலையில் எழும்பி தேவ சமூகத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். 6 மணிக்கு வேலைக்கு போறவங்க இருக்கீங்க, 8 மணிக்கு வேலைக்கு போறவங்க இருக்கீங்க, 10 மணிக்கு வேலைக்கு போறவங்க இருக்கீங்க. எல்லாவற்றிலும் ஒழுங்கு நேரத்துக்கு என்ன செய்யுங்க? அப்ப கிருபைக்கு காத்திருக்கணும். 3வது, அவருடைய வசனத்துக்காய் காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும்? சங்கீதம் 119:81 வாசிங்க. நாம் இன்னைக்கு காத்திருக்கணும். எதுக்கெல்லாமோ காத்திருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு வேதத்திலிருந்து சொல்லி கொடுக்கிற காரியம். வெயிட் ஃபார் ஹிஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தை. ஐ ஹாவ் புட் மை ஹோப் இன் யுவர் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். வாசிங்க. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்காக என்ன செய்கிறேன்ப்பா? காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே ஆண்டவர் நமக்கு ஜீவனாய் தந்திருக்கிறது அவருடைய வார்த்தை தான். சொல்லுங்க, எல்லாரும் கையில பைபிள் எடுத்து இருதயத்தில் அணைச்சிக்கிட்டு சொல்லுங்க, இது ஜீவனுள்ள வார்த்தை. இது என்ன வார்த்தை?
சத்தமா சொல்லுங்க, இது ஜீவன் உள்ள வார்த்தை, இது என்னை வாழ வைக்கிற வார்த்தை, இது என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இது எனக்கு ஆறுதல் தருகிற வார்த்தை, என்னை பாவத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு வார்த்தை, இது எனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இது என்னை வாழ வைக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இதை நான் நேசிக்கிறேன், இதை நான் வாசிக்கிறேன், இதை என் வாழ்க்கையில் அப்பியாசிக்கிறேன். அல்லேலூயா. கையில் பைபிள் எடுத்து இருதயத்தில் அணைச்சிட்டு சொல்லுங்க, இயேசுவே நீர் தந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன்ப்பா, இதை நேசிக்கிறேன்ப்பா, இதை அப்பியாசிக்கிறேன்ப்பா, இது என்ன சொல்லுதோ அப்படியே நான் செய்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்தவர் தான் டயாக்ளீசிஸ் என்ற ஒரு ராஜா. இந்த ராஜா என்ன பண்ணான்னா, பரிசுத்த வேதாகமம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவங்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த வேதத்தை அப்படியே எரிச்சான். அது மேலே ஏறி நின்று அந்த வேதத்தை இனி இந்த உலகத்தில் கிறிஸ்தவம் இருக்காது, வேதம் இருக்காதுன்னு சொல்லி ஒரு ஜெய ஸ்தம்பத்தை அவனுக்காக கட்டினான். எப்பன்னா கிபி 303 ரோமாவில் ராஜாவா இருந்தவன். சொல்றது விளங்குனுங்களா? ஆனா நடந்தது என்ன? அவன் அப்படியே உலகத்தில் உயிரோட வாழ்வானா? இல்லையே, அவன் செத்து போனான். அவனுக்கு பிறகு கிபி 325 கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் வந்தான். அவன் இயேசுவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டான். சிலுவையை பார்த்து அவனுக்கு ஜெயம் கிடைத்ததுனால கிறிஸ்தவத்தை அவன் பின்பற்றினான். அவன் என்ன செஞ்சானா, எல்லா வீடுகளிலும் வேதம் இருக்கணும்னு சொல்லி ஏராளமான வேதாகமத்தை அவன் அச்சடிச்சான். ஒருத்தன் வேதத்தை அழிக்க நினைச்சான், ஆனா அவன் அழிஞ்சான். வேதம் இன்னைக்கும் இருக்கு. கைதட்டி கத்தர ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வாசித்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல மிக மிக அவசியமான ஒன்று அவருடைய வார்த்தை. ஆனா இந்த வார்த்தைக்காய் காத்திருக்கணும். இந்த வார்த்தைக்காய் என்ன செய்யணும்? எரேமியா சொல்றான். எரேமியாவுடைய நாட்கள்ல ஒரு ராஜா அவனுடைய அந்த தோல் சுருளை அவன் அதை கீறி எடுத்து அவன் நெருப்புல போட்டாலும் எரேமியா சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன், அது என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்தது. எத்தனை பேர் இந்த இடத்துல கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது என் இருதயம் சந்தோஷப்படுதுன்னு சொல்றாங்களாம்? கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படின்னா வேதத்தை நல்லா வாசிக்கணும். சவுல் ராஜா வாங்கும்போது கழுதை காணாம போச்சு, தேடிக்கிட்டு அலைகிறாங்க. இப்ப சொல்றாங்க, அப்பா கழுதையை காட்டிலும் இன்னும் அதிகமா தேட போறாருன்னு. இப்ப சாமுவேல் அங்கே அபிஷேகத்துக்கு நடத்துகிறார். அபிஷேகத்தை நடத்திட்டு இப்ப சாமுவேல் சொல்றாரு, சவுல் பார்த்து சொல்றாரு, உன் கழுதை கிடைச்சிச்சப்பா, நீ போ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்படி கொஞ்சம் தரித்து நில்லு, வெயிட் பண்ணு, உன் வேலைக்காரனை அனுப்பு, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நான் சொல்றேன், எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனை கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வசனம் மகிழ்ச்சி, இந்த வசனம் நமக்கு உயிர், இந்த வசனம் நம்மை வாழ வைக்கும். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்க போறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். மேல வசனம்லாம் சொல்லியிருக்கு, வாலிபன் இடறி விழுவான், வாலிபன் சோர்ந்து போவான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, காத்திருக்குதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவரை சார்ந்திருப்பது. 2 கைகளை கூப்பிக்கொண்டு இந்த மாதம் உம்முடைய சமூகத்தில் அதிகமாக நாங்கள் உம்மையே சார்ந்து கொண்டு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ராபா ஷதா ராக்கா பாபா பா. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் இடமாய் அவர் சாய்ந்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, ஒருவேளை
உளையான சேற்றில் கடந்தாலும் பாவ குழிக்குள்ள கடந்தாலும் கர்த்தர் அவங்கள தூக்கி எடுத்து கழுவி எடுத்து உன்னதமான இடத்துல அவங்க கால்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் அவரை பாடுகிற புது பாட்டை அவங்க வாயில கொடுத்து மற்றவர்கள் கர்த்தரை நம்பும்படி செய்கிறவர் அவர். கொஞ்சம் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் உம்மை மாத்திரம் நம்பி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று கேளுங்க. பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை ஆற்றி தேற்றினது போல இந்த காலவெளியில் உம்முடைய ஜனத்தை ஆற்றும் தேற்றும் அப்பா. இளைப்படைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, கழுகை போல எழும்ப ஆண்டவரே புதிய பலனை பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய பலனை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உமக்காய் எழும்பட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. அல்லேலூயா.